Hi everybody. So today நம்ம three phase diagram பார்க்க போறேன். So soil வந்து three phase diagram, soil mechanics வந்து three phase diagram எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது அதெல்லாமே இப்போ பார்க்க போறேன். So first of all நம்ம soil just ഒന്ന് எக்ஸாமின் பண்ண பார்க்க போறேன். இது வந்து இத ஒரு soil நமக்கு தெரியும் இதுல வந்து soil particles எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ இந்த black கலர்ல வந்து ஷேட் பண்ணி இதெல்லாமே soil particles தான் நிறைய இருக்கும். ஆனா ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு இவ்வளவு மட்டும்தான் இருக்கு. ஓகே, for a representation. So these are all solid particles or soil particles. Okay, so solid particles or soil particles. Okay, now நம்ம இப்போ soil particlesல வந்து zoom பண்ணி பார்க்கும்போது suppose இது வந்து ஒரு 4 soil particles. ஓகே, ஒரு zoom பண்ணி பார்க்கும்போது you can see some gap இல்லையா, அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து ஜியோடெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து voidனு கூப்பிடுவாங்க. ஓகே, இது வந்து void. so void spaces, இந்த void ஸ்பேஸில் தான் நம்ம வாட்டர் இருக்கலாம் இல்லைன்னா ஏர் இருக்கலாம். ஓகே, ஸோ வாட்டரோ ஏரோ என்னென்ன இருக்கு அந்த பேஸ் பண்ணி நமக்கு சாயில்ல வந்து டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்க முடியும். அதுதான் நீங்க பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து fully saturated soil, that is one term. Actually fully saturated soil, saturated term வந்து related to water, okay, in geotech. So fully saturated, that means fully water, where in void spaces ல ஃபுல்லா வாட்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சோயில்ல நம்ம வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் சோயில்னா கூப்பிடுவாங்க. ஓகே, சப்போஸ் நம்ம ஒரு சோயில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது, அது வந்து ரிவர் பெட் சோயில்னு நினைக்கலாம். ஓகே, ஸோ ரிவர் பெட்னா இது ரிவர் பெட், அப்போ above it water will be there. Okay, so the soil at the river bed is actually submerged. So always there will be water in the space between the soil particles. So that is a fully saturated soil. இனி வந்து செக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து partially saturated soil, இன்னொரு கேட்டகரி தான் partially saturated soil. Why it is called a partially saturated soil? As the name indicates, நமக்கு தெரியும் the water is available only partially in the void spaces. இப்போ void spaceல வந்து partial தான் வாட்டர் அவைலபிளா இருக்கு, மீதி என்ன இருக்கும் இங்க ஏர் தான். ஓகே, ஸோ ஏர் கூட இருக்கலாம் இந்த ஸ்பேஸ்ல அண்ட் வாட்டர் கூட இருக்கலாம். கிளியர்? ஸோ partially saturated soil பொறுத்த வரைக்கும் அங்க solid particles இருக்கு, water and air also. fully saturated soil பொறுத்த வரைக்கும் solid particles, இந்த gap between solid particles நம்ம என்ன கால் பண்ணிட்டாரு void தான், அந்த voidல ஃபுல்லா வாட்டர் தான் இருக்கும் fully saturated soil. ஸோ தேர்ட் வந்து fully dry soil or dry soil. ஓகே, ஸோ fully dry soilனா இப்போ நமக்கு தெரியும் ஆனா அங்க வாட்டரே கிடையாது இல்லையா, எல்லா ஸ்பேஸிலும் வந்து ஏர் மட்டும்தான் இருக்கு. ஸோ அங்க யாரெல்லாம் இருக்கும், கான்ஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கும், அங்க சாலிட் பார்ட்டிகிள்ஸும் பிளஸ் ஏர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு சோயில் நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சாலிட் பார்ட்டிகிள்ஸ், ஏர் இருக்கலாம் அண்ட் வாட்டர், இந்த த்ரீ கம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் சோயிலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சாலிட் பார்ட்டிகிள்ஸ் பிளஸ் வாட்டர், இந்த டூ கம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. ஒரு partially saturated soil பொறுத்த வரைக்கும் அதுல வந்து solid particles இருக்கு, plus water இருக்கு, plus additionally என்ன இருக்கும், air கூட இருக்கா. fully dry soil பொறுத்த வரைக்கும் அதுல வந்து solid particles plus air தான் இருக்கு. இன்னொரு கேட்டகரி இருக்கு frozen soil. frozen soilனா சப்போஸ் வந்து அண்டார்டிகா ஏரியால வந்து soil கலெக்ட் பண்ணி பார்த்துட்டுனா அங்க solid particles இருக்கலாம், வாட்டர், ஏர், அது கூட வாட்டர் இன்னொரு ஃபார்ம் தான் ஐஸ், அந்த ஃப்ரோசன் ஐஸ் கூட உள்ள இருக்கலாம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகே, தட் இஸ் ஃப்ரோசன் சோயில். Now we are going to see the importance of the three phase diagram. What is three phase diagram or phase diagram?
ஓகே, ஃபேஸ் டயக்ராம்னா நார்மல், 3 ஃபேஸ் டயக்ராம் எப்படி வருவார், 2 ஃபேஸ் டயக்ராம் எப்படி வருவார் அதெல்லாமே பார்க்க போகிறேன். ஸோ நாம என்னன்னா இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இந்த ஸ்டடி எப்படி போகிறோம்னா, இந்த சோயில் எவ்வளோ வோலியத்தில் அல்ல எவ்வளோ வெயிட்டில் இந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, அதெல்லாமே ஸ்டடி பண்ணணும். எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ், இந்த வால்யூம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் ஸ்டடி பண்ண போறேன். அதுபோல இந்த வெயிட் யூஸ் பண்ணி டெஃபினிஷன்ஸ் ஸ்டடி பண்ண போறேன். ஸோ அதுக்காக எவ்வளோ வால்யூம் இருக்கு, எவ்வளோ வெயிட் இருக்கு, அதெல்லாமே செக் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டடி ஈஸியாக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் டயக்ராம் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, ஃபேஸ் டயக்ராம்னா சிம்பிளா சொல்லணும்னா நாம என்னன்னா இந்த கம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, இதன் எல்லாமே செப்பரேட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேயர்ல, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர்னு கூப்பிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து நான் என்ன ஃபில் பண்ண போறேன்னா, இந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அப்படியே இங்க எல்லாமே ஃபில் பண்ண போறேன், கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே சாலிட் பார்ட்டிகிள்ஸ் தான். ஸோ ஷேட் பண்ண எல்லா ஏரியாலுமே solid particles தான் இருக்கு. Okay, so this is solid particles. So அப்படியே எல்லாமே fill பண்ணிட்டு, the complete solid particles in this soil I just filled here in the first phase. Okay, secondly வந்து water இருக்குல்ல, suppose இது ஒரு partially saturated soil னு சொல்லலாம். So partially saturated soil பொறுத்த வரைக்கும் solid particles இருக்கு, water இருக்கு, air இருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல என்னன்னா இங்க எவ்வளோ வாட்டர் இருக்கு, இந்த சோயில்ல எவ்வளோ வாட்டர் இருக்கு, அதெல்லாமே கலெக்ட் பண்ணி இங்க தான் ஃபில் பண்ண போறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வாட்டர். ஸோ whatever amount of water is there in the void spaces in a partially saturated soil, it is collected here, water. Okay, now remaining என்ன இருக்கு, air இருக்கு. So I just fill the air in the third phase. Whatever amount of air is there in the void spaces, அது வந்து அப்படியே இங்க fill பண்ணிட்டு, இங்க வந்து third phaseல fill பண்ணிச்சு. Okay, so this is air. So இப்படி நம்ம என்னெல்லாம் கம்போனன்ட் இருக்கோ அதெல்லாமே செப்பரேட் பண்ணி அப்படியே ஒரு லேயர்ல வந்து ஃபில் பண்ணிட்டு, இப்போ என்ன ஈஸி ஆயிடுச்சுல. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் தெரியும், அது வந்து பார்க்கறதுக்கு அது வந்து கம்ப்யூட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கு. எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு கம்ப்யூட் பண்ணதுக்கு ஈஸி, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர், அந்த மாதிரி வெயிட் எவ்வளோ இருக்கு, வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கு, அதெல்லாமே ஸ்டடி பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இனி வந்து இது வந்து ஜஸ்ட் ஃபேஸ் டயக்ராம் மட்டும்தான், இது ஒரு 3 ஃபேஸ் டயக்ராம். யாருக்காக போட்டது, அது வந்து ஒரு பார்ஷியலி சேச்சுரேட்டட் சோயிலுக்கு. ஒரு பார்ஷியலி சேச்சுரேட்டட் சோயில் யாரெல்லாம் இருக்கு, சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஏர் இருக்கு. ஸோ 3 கம்போனன்ட்ஸ் தான். ஸோ 3 ஃபேஸ் டயக்ராம், தட்ஸ் வை இட்ஸ் கால்டு 3 ஃபேஸ் டயக்ராம். Now if you are going to draw a phase diagram for a fully saturated soil, யாரெல்லாம் இருக்காங்க, சாலிடும் வாட்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ you will get a 2 phase diagram. அங்க இது கிடையாது, only 2 phase diagram, இது மட்டும் தான் வருவா. ஓகே, for a fully dry soil யாரெல்லாம் இருக்கு, சாலிட் பார்ட்டிகிள்ஸும் ஏர் மட்டும் தான் இருக்கு. இப்போ அங்க வாட்டர் கிடையாது, வாட்டர் ஃபேஸ் கிடையாது, only solid and air. So again it is a 2 phase diagram. ஓகே, கிளியர் தானே? இதுதான் വളരെ சிம்பிளா இருக்கு. ஆனா இது வந்து யூஸ் வந்து பெருசா இருக்கு, பிகாஸ் நம்ம வந்து வால்யூம் எல்லாமே கம்ப்யூட் பண்ணதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நார்மலி நம்ம என்ன கன்சிடர் பண்ணா, நமக்கு வந்து இது மார்க் பண்ணோம்ல, இந்த வால்யூம் மார்க் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்காக இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் சைடுல வந்து லெஃப்ட் சைடு ஆஃப், ஒரு நிமிஷம், ஓகே, லெஃப்ட் சைடுல ஆஃப் ஃபேஸ் டயக்ராத்தில் வந்து வால்யூம் தான் மார்க் பண்ணுவாரு. ஓகே, ஸோ இவ்வளோ வால்யூம் ஆஃப் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் விஎஸ் கூப்பிடுவார். இது வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகே, விடபிள்யூ தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார். இது வந்து வால்யூம் ஆஃப் ஏர், விஏன்னு கூப்பிடுவார். ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் வால்யூம் ஆஃப் சாலிட், வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் ஏர். நம்ம பொறுத்த வரைக்கும் டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், திஸ் இஸ் கால்டு விவி. ஓகே, டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த எல்லா வால்யூமே கம்ப்யூட் பண்ணி ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் டோட்டல் வால்யூம்.
So total volume of voids யாரெல்லாம் இருக்கு? இந்த voids யாரெல்லாம் இருக்கு? Water இருக்கலாம், air இருக்கலாம். ஒரு 3 phase diagramனா 3 phase diagramனா யாருக்காக? அது partially saturated soilக்காக. Partially saturated soil water இருக்கு, air இருக்கல. So voidல வந்து அங்க வந்து water இருக்கு plus air கூட இருக்கு. So I am just adding volume of water plus volume of air, you will get the volume of void. Suppose the whole volume I just represented like this. Okay, the whole volume of void I just represented like this. Here if you check, this much amount of water is there, this much amount of volume is occupied with the water. Okay, this much volume of is occupied with the air. So the total volume is occupied by these two components, that is volume of air and water. So total volume I can write it as total volume of voids is write as volume of water plus volume of air. So that I am going to represent here. See, that I am going to represent here. Let's check. So volume of air plus volume of water. What you will get? Volume of voids. Yeah. Now I'm just taking V as total volume of soil. The total volume of soil. Okay, total volume of soil. Now we know solid irukku, void irukku. So I am going to write it like this. Total volume of soil is volume of solid plus volume of void. Simple எழுத முடியல. Total volume is equal to volume of solid plus volume of void. Because soil பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்கு, ஸ்பேஸில் யாரெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, ரிமைனிங் வந்து void spaces தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அந்த void spaces யாரெல்லாம் இருக்குன்னா இங்க வாட்டர் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, similarly air கூட. That's the idea. Now I can represent here, so I'm just drawing like the total volume. Total volume is like this. Total volume is VV plus Vs. That's I wrote here. Volume of voids is equal to volume of air plus volume of water. Okay, these things are very easy to understand. Now see, I just represent the whole volume in the left side of the phase diagram. This is a quite normal approach in textbooks, standard textbooks, you can see like this. Okay, in the right hand side, normally the weight is indicated there. Okay, so this is weight of solids. Okay, this is weight of water and weight of air, no need to consider. So the total weight, I'm just taking it as W. So W is equal to weight of water, solid particles plus weight of water. Okay, this is the idea. Now what is the use of representing this volume and weight in left and right hand side? What is the use? Actually the use is going to be very simple. Actually using these volumes I am going to derive some definitions that is called volumetric definitions. Okay, so that we will see in the next slide. Volumetric definitions or volume based definitions. That is the idea. Volumetric definitions. Okay, fine. Now what is that? Volumetric definitions. There are a lot of volumetric definitions. That is, first one is void ratio. Void ratio. Second one is porosity. First we will check what are the volumetric definitions in terms, then we will study one by one. Third one is degree of saturation. Degree of saturation. Fourth one is air content. Air content. Fifth one is percentage air voids. Percentage air voids. Okay, so void ratio, porosity, degree of saturation, then air content, percentage air voids. These are very simple terms, but it holds an important role in the entire geotechnical engineering. Okay, that's why these are the basic ideas and these are the foundations of geotechnical engineering, because by knowing each term you can
accommodate these definitions into equations. Okay, you can convert, you can study some equations. Equationsல பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே the terms அங்க எல்லாமே வரும். So this is void ratio is represented as small e, porosity is represented by small n, degree of saturation is S suffix R, air content normally we will write A suffix C, percentage air voids in general in books it is N suffix A. These are the normal notation, okay, that we are going to give for these terms: void ratio, porosity, degree of saturation, air content, and percentage. These are volumetric definitions, that is volume based definitions. So we will see one by one. So first we will see the void ratio. Okay, void ratio. So in order to get an idea of the void ratio, first we are going to draw the three-phase diagram. Okay, three-phase diagram is for யாருக்காக அது draw பண்ணுவாரு? It's for the partially saturated soil. Okay, partially saturated soil kaga three-phase diagram. So that I am going to make three-phase diagram. So because by knowing the volumes, no, we can easily create the definitions. Which are the definitions? Volumetric definitions, that are void ratio, porosity, degree of saturation, and air content, percentage air voids. Okay, one by one we will see. Okay, void ratio represented by small e. What is that one? Simple solluvanna na oru definition or equation I am going to write. E vandu volume of voids to volume of solids. Okay, so this is volume of void, volume of solid, this much representation, and this is volume of water, and this one is volume of air. Okay, so this is air, this is water, and it one the solid particle. Clear? Now this much is already we saw, this is volume of void. இப்போ வந்து E என்னன்னா, that is void ratio, right? So void ratio வந்து it is the ratio of the volume of voids to volume of solids. Okay, volume of voids to volume of solids. That is very important, because why we are taking void ratio as an important thing, important definition in geotech, because see, இது வந்து ratio தான். ratio வந்து இந்த denominatorல யார் இருக்கு? volume of solids இருக்கு. Okay, volume of solids ஒரு soil பொறுத்த வரைக்கும் volume of solids change பண்ண மாட்டேன். That is an consistent term, that is a constant term for a soil, for a single soil. Suppose இந்த three phase diagram இல்லையா, அது வந்து இந்த ஒரு soilக்காக தான் draw பண்ணிட்டு இருக்கேன். draw பண்ணிட்டு. Okay, இந்த soilனை பொறுத்த வரைக்கும் இங்க volume of solids, அது வந்து இந்த solid particles இருக்குல்ல, அந்த volume எல்லாமே add பண்ணும்போது அது கான்ஸ்டன்டா இருக்கும் இந்த soilனை பொறுத்த வரைக்கும். Okay, நீங்க இந்த soil particles ஒண்ணுமே remove பண்ணல. Okay, அது அப்படியே இருக்கு. Suppose இது வந்து இந்த soilனை வந்து நான் compress பண்றேன். Okay, I'm giving some compaction. That is what is called compaction. Okay, compression of soil is compaction. So compact பண்ணும்போது என்ன change வருவாரு? The volume get reduced, right? Initially the volume is V1, it is reduced to V2. Okay, compact பண்ணுவார்ல, இப்போ compact பண்ணும்போது volume reduced ஆகும், ஆனா solid particles அப்படியே இருக்கும். solid particles எவ்வளவு solid particles இருக்கு, எவ்வளவு volume of solid particles இங்க இருந்தாரோ அதை அப்படியே maintain பண்ணுவார். Okay, because நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், just we applied some pressure here, okay, some force here in order to compression, in order to do the compression. அப்போ என்ன actually என்ன அங்க happen பண்ணுவாரு, அது வந்து இங்க air space இருக்குல்ல, void space வந்து air escape பண்ணுவாரு. அந்த air escape பண்ணும்போது வந்து shrink ஆகும். Okay, compress பண்ணுவாரு. அந்த solid particles ஆனா change ஆக மாட்டேன், அது அப்படியே இருக்கும். So volume of solid particles இங்கேயும் same தான். அதுதான் importance. So volume of solid particles அது வந்து change ஆகாது for a single soil. Different soil, இன்னொரு இப்போ soil A தான், இன்னொரு soil B எடுத்தனா it's different. So same soil, if you are not going to add any soil particles or remove any soil particles, then the volume of solids remains same.
Okay, even the weight also. நீங்க solid particles add பண்ண மாட்டேன், remove போல பண்ண மாட்டேன். அந்த situationல வந்து the volume of solids is same. So that is why E is more important, because volume of solids is same for a soil. But volume of voids, it may change, right? அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் பாரு, இந்த கண்டிஷன் ஏல வந்து இது கண்டிஷன் ஏ தான், இது கண்டிஷன் பி தான். இந்த ஏல வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஓகே ஜாஸ்தியா இருக்குல்ல, ஆனா இங்க அது ரெடியூஸ் பண்ணிட்டாரு, இங்க அது ரிமூவ் ஆயிடுச்சுல, வாய்டு ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட் இங்க ஃபார் ஏ is greater than volume of void in the B. Okay, because volume of solid doesn't change. Compress பண்ணும்போது void space தான் கம்மி ஆயிடுச்சு, ஏர் அங்க ரிமூவ் ஆயிடுச்சு, void space கம்மி ஆயிடுச்சு. So volume of void in A is greater than volume of void in B. Understood? Now volume of solids, it doesn't change, it is constant. Okay, அப்படின்னா the void ratio E of A must be greater than E of B. Okay, so comparison பண்ணதுக்கு the best tool தான் இந்த E. ஒரு soil வந்து different scenarioலோட பாஸ் பண்ணி போகும்போது அதுல வந்து void ratio தெரியும்னா அந்த void ratio கம்பேர் பண்ணி அது கம்ப்ரஸ் ஆயிருக்கியா இல்லையானா எல்லாமே தெரியும். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் void ratio. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியல void ratio of A is greater than void ratio of B. Suppose void ratio of A is 1.2 and void ratio of B is 0.6. Okay, the A condition, soil A condition வந்து void ratio 1.2 இருந்தாரு, அதே soil B condition வரும்போது அது 0.6 மாறிட்டு இருக்கு. அப்போ என்ன ஒரு verdictல நம்ம சொல்ல முடியும்? அப்போ சொல்ல முடியும், இந்த comparing E value get reduced, E value reduce ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஆனா அப்படி மீன் பண்ணனா அங்க கம்ப்ரஷன் ஓகே அல்லனா காம்பாக்ஷன் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அங்க காம்பாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேர்டிட்ல வர முடியல, அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் void ratio. Okay, so void ratio is volume of voids to volume of solid. That is a simple term, that is a simple relation, because E can be related as volume of voids to volume of solids. Okay, இனி வந்து நெக்ஸ்ட் வந்து அப்ப இம்பார்ட்டன்ஸ் தெரியல, இது வந்து கம்பேரிசனுக்கு பெஸ்ட் தான் E, பிகாஸ் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகாது, voids மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வால்யூம் ஆஃப் voids மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். So comparison of a soil in a different condition is possible. E, by knowing the value of E, you can compare soil conditions. Okay, now the range எவ்வளவு இருக்கும்? ரேஞ்ச்னா the E value எங்க எல்லாம் போயிட்டு இருக்கு, எங்க ஸ்டாப் பண்ணுவார், இல்லைன்னா அந்த மினிமம் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, அதெல்லாமே செக் பண்ணணும். Okay, now what I am going to check is E value எவ்வளோ இருக்கலாம். ஓகே, E minimum value எவ்வளோ வரை, E 0 ஆகுமா என்ன ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். E 0னா எப்படி வால்யூம் ஆஃப் void 0 ஆகணும். ஓகே தானே, இந்த இக்குவேஷன் படி E 0 ஆகும்னா if E 0 that means volume of void 0 ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோ. சப்போஸ் வால்யூம் ஆஃப் void is 0, வால்யூம் ஆஃப் void 0னா ஒரு சோயில்னா பொறுத்த வரைக்கும் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் மட்டும் காம்பாக்ட் பண்ணி அப்படியே இருக்கு, அந்த மாதிரி ஒரு சோயில் உலகத்திலே இல்லை. ஓகே, இந்த உலகத்தில் இல்லை, வேற ஏதாவது பிளானட்ல இருக்கும்னு தெரியாது. இந்த எர்த்தில் வந்து எவ்வளோ சோயில் இருந்தோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அங்க void spaces இருக்கும். அதுதான் சயின்ஸ் ட்ரூத். ஓகே, void spaces இல்லாம ஒரு சோயிலுமே எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ void spaces இல்லைன்னா அது சோயில் இல்லை. ஓகே, அது வந்து மெட்டல்னு சொல்லலாம். ஓகே, மெட்டல் பார்க்கும்போது அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி அப்படியே இருக்குல்ல, ஸோ அது வந்து we cannot call it as a soil. No, solid particles பொறுத்த வரைக்கும் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் ஒரு சோயில்ல எக்ஸிஸ்ட் பண்ணா அந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ் கேப் இருக்கும், அந்த கேப் அது void space தான் சொல்லுவாரு. அந்த void spaceல யாராவது ஃபில் பண்ணிட்டு இருக்கலாம், ஏர் இருக்கலாம், வாட்டர் இருக்கலாம், அது எனி அதர் ஃப்ளூயிட் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே,
அப்போ வந்து சோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு void spaces கண்டிப்பா இருக்கும். So this is not possible. Reality this is not possible. So E should be greater than 0. It is equal to 0. It is not equal to 0. Not equal to is equal to E equal to 0. எங்க பார்த்தாலும் அது wrong தான். Okay, E should be greater than 0. அப்போ ஒரு கண்டிஷன் கிடைச்சிச்சுல. அப்புறம் என்ன வேற எந்த வேல்யூ வேற மீட் பண்ண முடியும்? E எங்க வர போகும்ல? அந்த அப்பர் லிமிட் பார்க்கணும்ல. அந்த அப்பர் லிமிட் எங்க வரும்? அது தான் செக் பண்ண போறேன். Suppose the ratio is E is equal to volume of voids to volume of solids தானே? E is equal to volume of voids to volume of solids. Suppose இங்க பாரு, volume of solids as per this diagram, suppose say 100 mm cube. Say volume of void வந்து இது வந்து டபுளா இருக்குல்ல, ஓகே பெருசா இருக்குல்ல, say this is 200 mm cube. Okay, because this is as per this diagram I am showing, as per this diagram this area is this volume is more compared to volume of solids. So now if I am going to write it is volume of void is 200 divided by volume of solid is 100, you will get it 2, void ratio is 2. Okay, suppose volume of voids can be 300, 400, 500 divided by volume of solids அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கல. So 50 இருக்கலாம், over 600 இருக்கலாம். Okay, 600 mm cube volume of voids divided by 50 mm cube of solid. So that means E can be having any value, upper value எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். So அது வந்து range எப்படி சொல்லணும்னா E must be greater than 0. It can have any limit, any value, no limit. Okay, so I'm going to write like this. E should be more than 0. E should be more than 0 and it can have any value. See why it can have any value? Because as per the relation E வந்து volume of voids to volume of solids தான். So volume of voids can be greater than volume of solids. Okay, அது அப்படியே இருக்கலாம். கம்மி அளவில் வந்து solid particles இருக்கலாம், ஆனா ஜாஸ்தி அளவில் வந்து எந்த இருக்கலாம், volume of voids இருக்கலாம். அப்போ upper limit எதுவா வேணாலும் ஆகலாம். It can be any value. அதுதான் அந்த ஐடியா. ஓகே, ஸோ இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்னன்னா, the fine grained soil. இப்போ soil வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ல, அது soil கிளாசிஃபிகேஷன்ல தெரியும் உங்களுக்கு. அது வந்து fine grained soil என்ன சொல்லுவாரு, coarse grained soil னு சொல்லுவாரு. coarse grained soilனா solid அந்த each particles, ஓகே soil particles வந்து பெருசா இருக்கும், fine grainedனா சின்ன சின்ன particles இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து ரைஸ்னா ரைஸ் அண்ட் ரைஸ் ஃப்ளோர் கம்பேர் பண்ணும்போது ரைஸ் ஃப்ளோர் வந்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக இருக்கும், அது வந்து ஃபைன்னு சொல்லுவார். இந்த ரைஸ் மட்டும் ஓகே எடுக்கும்போது அது வந்து கோர்ஸ் கிரெயின்டு சாயில்னு ஐ மீன் கோர்ஸ்ன்னு சொல்லுவார். ஓகே, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அது வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து எவ்வளோ சைஸ் அந்த லிமிட் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். அது எல்லாமே எக்ஸாம்னு கண்டிப்பாக அது வந்து கொஸ்டினாக வருவார். அது வந்து கிளியராக சொல்லுவார். அந்த சாயில் கிளாசிஃபிகேஷன் ஏரியாவில் வந்து நம்ம கிளியராக அது பார்க்க போகிறேன். இப்போ இங்கே வந்து ஃபைன் கிரெயின்டு சோயில் இருக்கு, கோர்ஸ் கிரெயின்டு சோயிலும் இருக்கு. ஓகே, ஃபைன் கிரெயின்ட் அண்ட் கோர்ஸ் கிரெயின்ட். ஸோ void ratio கம்பேர் பண்ணும்போது E of fine grained soil void ratio is always greater than coarse grained soil void ratio. Okay, so void ratio of fine grained soil is greater than void ratio of coarse grained soil. So எப்படி அது வரும்னா, சப்போஸ் நம்ம செக் பண்ணும்போது ஃபைன் கிரெயின்டு சோயில், ஓகே சோயில் பார்ட்டிகிள் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், அப்படியே சின்ன 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 பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு கோர்ஸ் கிரெயின்டு சோயில் வந்து செக் பண்ணும்போது இந்த பார்ட்டிகிள் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மல் ஒரு லேமேன் வியூவில் செக் பண்ணும்போது ஆஹா இங்கே void spaces அதிகமாக இருக்குல்ல, அப்போ void ratio இங்கே தான் ஜாஸ்தியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வருவாரு. ஆனா
செக் பண்ணும்போது அப்படியே இது இப்போ இங்க நிறைய இருக்குல்ல, நிறைய soil particles இருக்கு. I'm not going to draw the whole soil particles here because it will take some time. Okay, anyway, இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இங்க சின்னதா இருக்கலாம், ஒரு சிங்கிள் வால்யூம் ஆஃப் வாய்ட். ஓகே, ஒரு சின்ன ஏரியா எடுக்கலனா அந்த வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து இந்த வால்யூம் ஆஃப் a small area, okay, small void, maybe it is less. ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் வாய்ட்ஸ், ஓகே, இது வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ், அது கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கு. இப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து செக் பண்ணும்போது கம்பேர்ட் டு திஸ் இட் இஸ் வெரி லார்ஜ் வெல். இங்க என்ன டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து ஒரு ஒரு வால்யூம் ஆஃப் வாய்ட் ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கலாம், ஆனா இந்த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் அது வந்து கம்மி தான். ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? ஆனா வால்யூம் ஆஃப் வாய்ட் இங்க ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா இருக்கும், இங்க கம்மி தான் இருக்கும். ஓகே, so this is volume of void of fine grained soil and this is volume of void of coarse grained soil. It is always greater than here. Why? Because the number of voids here it is very high compared to here. This is the idea. Okay. Now if volume of voids is greater than volume of voids of coarse grain, definitely E of F, that is fine grained soil, is greater than E of coarse grained soil. Okay, அது புரியணும்னா சப்போஸ் இது ரைஸ்னு அசியூம் பண்ணு, இது ரைஸ் தான், ஆனா ஆஃப்டர் கிரைண்டிங் திஸ் பிகம் ரைஸ் ஃப்ளோர். ஓகே, சேம், அப்போ இது சேம் ரைஸ் பார்ட்டிகல் தான் நம்ம கிரைண்ட் பண்ணி இப்படியா இருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து சேம் தான், இங்க ரெண்டு இடத்துலயுமே வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் சேம் தான், ஆனா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இங்க ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு ஹியர். ஸோ E is more than E of fine grained soil is more than E of coarse grained. This is the idea. Okay, so you have to concentrate here. This is very important. Sometimes they will ask the question based on this one also. Okay, so this is the idea regarding the void ratio. Now we have porosity, degree of saturation, air content, and percentage of voids. These are all volume based definitions. Okay, this is very important. Void ratio is very important as for a geotechnical engineer. Okay, everywhere it is coming, every relations, definitions, I mean every equations it will come. So it's, you have to put extra effort to understand the idea about the void ratio. Don't get confused because this is volume of voids to volume of solid. Okay, so idea of the E is actually we can compare the value. நமக்கு வந்து different soil conditionல இந்த E value compare பண்ணி எவ்வளவு compact ஆயிருக்கு, எவ்வளவு loose condition ஆயிருக்கு, எவ்வளவு compact condition ஆயிருக்கு, எவ்வளவு soil condition அந்த மாதிரி ஒரு condition எல்லாமே சொல்ல முடியும். That is why it is very important for us. Okay, porosity, பாக்கி remaining volume based definition that we will see in the next class.